வணக்கம் டிடி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் தன்னுடைய 25 வருடத்தை பூர்த்தி செய்து 26வது ஆண்டிலே கால் பதித்திருக்கின்ற இந்த தருணத்தில் பல்வேறு விதமான முன்னேற்றகரமான முயற்சிகளை எடுத்து வருகிறது. அந்த முயற்சிகளுக்கு உறுதுணையாக பிரதான அனுசரணையாளர்களாக கோஆப்ரேட் ஸ்பான்சர்ஸாக பலரும் இணைந்து தங்களுடைய ஆதரவை அந்த முயற்சிகளுக்கும் முன்னெடுப்புகளுக்கும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருடத்தில் கோஆப்ரேட் ஸ்பான்சர்ஸாக கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தோடு இணைந்து கொண்ட இருவரை நாங்கள் இந்த நேர்காணல் பகுதியிலே சந்திக்க போகின்றோம். ஒருவர் எங்களுக்கு முன்பு அறிமுகமானவர் மயூரன் தர்மபாலன், ப்ரொஃபஷனல் கோஆப்ரேஷன் நிறுவனத்தின் அதிபர் மயூரன். அவர்களோடு ரீமேக்ஸ் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட், முதலாவது தமிழ் பெண் புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் ரீமேக்ஸில் இருந்து ரேணுகா ரமணன். வணக்கம் இருவரையும் வரவேற்றுக் கொள்வோம். கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் 25 வருடங்களாக இருக்கிறது. இப்போது இளம் தலைமுறை சார்ந்தவர்களும் அதனோடு இணைந்து பயணிக்கின்ற நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் லேப்ஸாக இருக்கலாம். முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு விதமான முயற்சிகளிலும் இளம் தொழில் அதிபர்கள் அல்லது தொழில் முனைவோர் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்திற்கு கோஆப்ரேட் ஸ்பான்சர்ஷிப் ஒன்றை வழங்க வேண்டும் என்கிற நோக்கம் பற்றி முதலில் அறிந்து கொள்ளலாம். என்ன காரணம்? என்னென்னு சொன்னால், இந்த ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக சேம்பர்ஸ் வந்து கொஞ்சம் வழியாக யங் என்டர்பிரினர்ஸை கொண்டு வருது. அப்போ அதை நான் முதல்ல முன்னுக்கு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் பெருசாக அதை பற்றி பொருட்படுத்தலை. எனக்கு பெருசாக அதை பற்றி தெரியாது. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக கொஞ்சம் டெவலப் பண்ணபடியாக அதில் கொஞ்சம் யங் என்டர்பிரினர்ஸ் இப்போ எங்களோட வயசாக்கள் கொஞ்சம் கூட ஜாயின் பண்ணதை பார்த்துட்டு ஒரு நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக அதுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நாங்களும் ஜாயின் பண்ணி கொண்டிருக்கோம் கார்ப்பரேட் மெம்பர்ஸை. நான் as an entrepreneur நான் 10 years இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸாக சேம்பர்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு நாளும் போய் சேரணுமென்று ஃபீல் பண்ணல. பட் இவர் சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸாக a lot of women entrepreneurs help பண்ண பார்க்கணும், doing a lot of different activities for young entrepreneurs. So I feel like Chambers taking the extra mile to help entrepreneurs as a whole, different, not just there's a lot of gender equalities happening right now. So definitely that's what made me want to join Chambers. நிச்சயமாக மாற்றங்களை சந்தித்திருக்கிறது இந்த 2 வருடங்களில் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் என்பதுதான் புதியவர்களுடைய வருகை, அவர்களுடைய ஆதரவு என்பதை எடுத்துக்காட்டுகிறதாக இருக்கிறது. இன்னும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் வர்த்தக சம்மேளனத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்கள்? இன்னும் நீங்கள் சொன்னீர்கள் நெட்வொர்க்கிங் தேவை என்று. உமன் என்டர்பிரினியர்ஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறது, பிஸ்னஸ் லேப்ஸ் மற்றும் பல்வேறு விதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உங்களை பொறுத்தவரையிலே உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுவதற்கு அல்லது நெட்வொர்க்கிங்கை அதிகரிப்பதற்கு சேம்பர் மூலமாக நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறீர்கள்? இப்போதைக்கு இந்த இப்போ செகண்ட் இருக்கிற மாதிரி சில ப்ரோக்ராம்ஸை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தால், இப்போ ஒரு நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கூட நடத்தி கொண்டு இருந்தால், அதாவது எல்லா டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ்களையும் சேர்க்குற மாதிரி, இப்போ ஒரு பிஸ்னஸுக்குன்னு இல்லாமல் ஒரு எல்லா பிஸ்னஸையும் சேர்க்குற மாதிரி, இல்லாட்டி ஒரு கொஞ்சம் ஒரு டார்கெட் பண்ணி ஒரு பிஸ்னஸை கொஞ்சம் இன்னொரு பிஸ்னஸை டார்கெட் பண்ணி செய்தால் அது அந்தந்த பிஸ்னஸுக்குரிய ஆகல அது அந்தந்த இடத்துக்கு போக வேண்டும். சிலதுகள் காமனாக செய்து கொண்டு சிலதுகளை டார்கெட் பண்ணி செய்தால் அந்த பிஸ்னஸ் தேவையானாக்கள் அதை போய் அணுகி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸை கொடுக்குறதுக்கான கன்வர்சேஷனுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நீங்கள் போய் சேம்பரோட இப்போ இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட இந்த விஷன், உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கீங்களா? நான் காய்ச்சிருக்கேன் 2-3 தடவை. அண்ட் அவையிலும் அதுக்கு இப்போ கொஞ்சம் வெளியே தெரிஞ்ச மாதிரி சில இதுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி உமன் இன் பவர் அப்படியான ப்ரோக்ராம்கள் போட்டு உமனை கொஞ்சம் முன்னே கொண்டு வந்தவை. அது மாதிரி இப்போ வேறு 2 ப்ரோக்ராம்ஸ் இது உமனை டார்கெட்டாக வச்சு அது மாதிரி they had recently இப்போ women's kind ஒரு event வச்சிருந்தவை. ஸோ women could one-on-one meet பண்ணி தங்களோட whatever help they need அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு அதையும் கூட கண்டினியூ பண்ணினேன் இப்போ. அண்ட் ஆல்சோ just to piggyback on what he's saying, இப்போ கூட events, I think also as entrepreneurs, any any way professionally we can develop our skills. So it could be either simple as public speaking workshop or just a business workshop, just to time management, a lot of skills as entrepreneurs that
we can develop better. I think those workshops will help anybody in any different type of businesses. Definitely. நிச்சயமாக இது போன்ற இந்த கலந்துரையாடல்களின் நோக்கமும் கூட உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை வெளியில் கொண்டு வருவது தான். அந்த வகையிலே மிக முக்கியமான விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அடுத்து இந்த கார்ப்பரேட் மெம்பர்ஷிப் என்ற ஒரு விடயம் வருகின்ற பொழுது கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் டிஇடியோடு இணைந்து அதனுடைய கார்ப்பரேட் மெம்பர்ஸுக்கு அல்லது கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஸுக்கான ஒரு ஸ்பேஸை வழங்குகின்ற ஒரு விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிஸ்னஸ் என்ன மாதிரியான பாத்தில் இருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸில் இருக்கிறது, அது போன்ற விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. வெறுமனே சேம்பரை மட்டும் ப்ரொமோட் பண்ணுவதோடு மட்டும் நின்று விடாமல் சேம்பருக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஸுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுப்பது தான் இந்த நிகழ்ச்சி நோக்கம். அந்த வகையிலே மயூரன் தர்மபாலன் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் மயூரன் தர்மபாலன் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறீர்கள் அல்லது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டியான ஏரியாவாக இருக்கிறது. எல்லோருமே டேக்ஸ் செய்கிறார்கள், ஆனால் மயூரன்கிட்ட மட்டும் டேக்ஸுக்கு போகணும்னு சொல்லி நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். எப்போதும் பிஸியாக இருக்கின்ற ஒரு டேக்ஸ் கார்ப்பரேஷனாக இருக்கிறது. என்ன ஸ்பெஷாலிட்டி உங்களிடம் இருக்கிறது? ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் அதர்ஸ்? அது என்னென்னு சொன்னால், இப்போ எல்லோரும் நிறைய கவனிச்சிருக்கணும். எல்லோரும் குவாலிஃபைட், ரைட்? அட் த சேம் டைம் இந்த இன்ஸ்டிடியூட், அந்த எங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இன்ஸ்டிடியூட் வந்து தே ஹேவ் லைசன்ஸ்ட் ஹோல்டர்ஸ். இப்போ என்னுடைய ஃபேம் வந்து ஒன் ஆஃப் த லைசன்ஸ் ஹோல்டர்ஸ். அண்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆடிட்ஸ், ரிவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ் அண்ட் போன்ற ஹை குவாலிட்டி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் லார்ஜர் கார்பரேஷனுக்கு தேவைப்படுறது. அதில் வந்து பேங்க் ரிக்வயர் பண்ணணும் இதில் செய்தர சொல்லி அதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் பப்ளிக் அக்கௌண்ட் வந்து தேவை. அதுக்காக தான் இன்னும் எனக்கு வேண்டிய நேரம் வரும். நிறைய ஆக்கள் இருக்கு நம்மள மாதிரி. பட் தமிழர்களில் விரல் விட்டெண்ணக்கூடியவர்களில் ஒருவர் மயூரன் என்பது முக்கியமான விஷயம். அதே நேரம் சேம்பரில் நிறைய பேர் நிறைய பிஸ்னஸஸ் இருக்கிறது. உங்களுடைய உதவி தேவைப்படுகின்றவர்கள் இருப்பார்கள். ஆகவே இந்த அனுசரணையின் ஊடாகவும் அல்லது சேம்பரோடான உங்களுடைய இந்த தொடர்புகளின் ஊடாகவும் இன்னும் புதியவர்களையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கட்டாயமாக ஏன்னா இப்போ இந்த கொஞ்ச நாளில் எங்களோட நாங்கள் என்ன செய்கிறோம்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்குது. ஒரு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 இவெண்ட்டுக்கு போயிருக்கிறோம். அந்த இவெண்ட்டுகள் எல்லாம் இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடியா இருக்குது எங்களோட ஃபேஸை மற்றவர்களுக்கு. அதான். ஆனால் அந்த டாக்ஸ் சீசன் என்று வருகின்ற பொழுது எல்லாருமே பிஸியாக இருப்பார்கள். ஆனால் அதாவது டாக்ஸ் செய்கிறவர்கள் தான் பிஸியாக இருப்பார்கள். ஒரு பகுதியினர் டாக்ஸ் செய்யாதவர்களும் இருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் விழிப்புணர்வு ஊட்டி டாக்ஸ் செய்ய வைப்பதற்கான ஒர்க் ஷாப்பையும் நீங்கள் சேம்பரின் ஊடாக செய்ய வேண்டும் இல்லையா? கண்டிப்பாக ஏன் இந்த நாட்டில் டாக்ஸ் செய்யணும், அதன் இம்பார்ட்டன்ஸ் என்ன என்ற விஷயங்களை ஜென்ரல் பப்ளிக்கு சொல்கிறதுக்கான சில வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கலாமே. வேலை திட்டங்களை முன்னெடுக்கலாம். இப்போ இனிமேல் கொண்டு இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ சில டார்கெட் ஒர்க் ஷாப்பை வைக்க சொல்லி கேட்குற மாதிரி சேம்பர்ஸில் இப்படியான சில டார்கெட் ஒர்க் ஷாப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அதில் போயிட்டு இதில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, இதில் என்ன நன்மைகள் அறியலாம்ன்றதை சொல்லலாம். எல்லோரும் நினைக்கிறது டாக்ஸ் செய்கிறேன்னு சொன்னால் கடைசியில் ஒன்றில் காசு எடுக்கணும் இல்லை காசு கொடுக்கணும், ரெண்டில் ஒன்று தான் நினைக்கிறது. நிறைய வேறு விஷயங்கள் இருக்குது. சில பெனிஃபிட் ப்ரோக்ராம்ஸ்கள் இருக்குது. சில டாக்ஸஸ் செய்தால் தான் சில பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இதுகளை ஒரு சில பேர் பார்த்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களுடைய அம்மா அப்பா ஸ்பான்சர் பண்ணணும்னா கூட நீங்கள் டாக்ஸ் எழுதிருக்கணும் கொடுங்க. அது மிக அடிப்படையான விஷயம். அந்த நேரம் ஓடிக்கொண்டு தெரியாமல் செய்து வச்சால் கடைசி இப்போ மோர்கேஜ் செய்கிறது கூட என்ன கேட்பாங்க. அதே மாதிரி இதில் செய்து வச்சால் ஈஸியாக இருக்கும். கடைசி நேரத்தை ஒடுத்திக்க தேவையில்லை. ரேணுகா எல்லோருக்கும் தெரியும், கடந்த பல வருடங்களாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்றார். ஆனால் ஒரு பெண் புரோக்கர் ஆஃப் ரெக்கார்டாக ரீமேக்ஸ் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ் என்கின்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். பெருமைக்குரிய அடையாளமாகவும் இருக்கிறது. ரீமேக்ஸ் என்பதே ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்தவரையிலேயே பெருமைக்குரிய அடையாளம். அதை ஒரு பெண் ஒருவராக நிர்வகிக்கின்றார் என்பது இன்னும் ஒரு பெருமை. எப்படி இந்த துறைக்குள் வந்தீர்கள் ரேணுகா? Really, எங்கள் அப்பா தான் சொன்னவர் இப்படி ரியல் எஸ்டேட் செய்தா இட்ஸ் a good field. அண்டு அப்போ என் ஹஸ்பண்ட் அப்போக்கு என் ஹஸ்பண்ட் இல்லை, பட் ராமானந்தப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணினவர். ஸோ ராமானந்தப்பா வாஸ் மை கோச். He taught me. And then from there, our business venture, we also became life partners. And together we established our Remax Royal. You started yourself as a realtor. Right. I started as a realtor, right? And in 2010,
I started my own brokerage alongside with the backbone of my husband, Ramanandapa. He was very encouraging and he said, you know, you could do this, let's do this together. And then in 2015, we decided to make a brand. We wanted to become more brand awareness and help our agents take the brokerage to the next level. Right. So 2015, we opened Remax Royal Properties. And now we have about 80 agents in the last 2 years. And we have 2 locations, Markham and Ajax. So what's the specialty of Remax Royal Properties? The specialty of Remax Royal Properties is that we're always up with training. Training is very important. Just like I was mentioning earlier, just having workshops for entrepreneurs is something very valuable that I myself would want to attend. I think training is what makes us different. We're always up with market changes, market trends, whatever tools. And it's not only real estate training that we focus on with our agents. We help them have a balanced life. We want them to be successful in all aspects of their life, not just business and make so much money, but we want, you know, we do positive mindset, we do mentoring, coaching, everything to give them a balanced but successful life. வாழ்க்கையில் அந்த வெற்றி பெறுவதற்கு டார்கெட்டிங் மிக முக்கியமானதாக இருக்கும். ஒரு பிராண்டும் தங்களுடைய வாடிக்கையாளர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களை நோக்கி தங்களுடைய சேவைகளை கொண்டு செல்வதற்கு டார்கெட்டிங் மிக முக்கியமாக இருக்கும். துர்காம் பிராந்தியம், ஏஜாக்ஸ், பிக்கரிங், விட்பி போன்ற பகுதிகளை நோக்கி மக்கள், குறிப்பாக தமிழர்கள் நகரத் தொடங்கிய போது அந்த நகரத்தை மையப்படுத்தியதாக ராயல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அது எல்லோரும் அந்த நிறம் வியப்பாக பார்த்தார்கள். ஆனால் இப்போது அதன் நோக்கம் தெரிகிறது. அப்படியான வேறு என்னென்ன விடயங்கள் எதிர்காலத்தில் செய்ய திட்டமிட்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்ன இருக்கிறது? எங்களோட வளர்ச்சிக்கு இன்னும் தூரம் இருக்குது. This is just the beginning, right? நாங்கள் இப்போ மார்க்கம் இருக்கிறோம், ஏஜாக்ஸ் இருக்கிறோம். 2 branches in 2 years. Yes, 2 branches in 2 years. அப்படி every year over branch போட்டால் very nice-ஆ இருக்கும். But obviously we have to get approvals from our franchise corporation, etc. So I can't announce so many things right now. But எங்களோட வளர்ச்சி வந்து இது just ஆரம்பம், right? So we're still young. We're not close to retiring yet. And we have like a very strong positive team behind us. So together you will be seeing Royal Properties in many more locations. All the best, Renuka. இந்த துறைகளை எடுத்துக்கொண்டால் அது டெக்ஸ் துறையாக இருக்கலாம் அல்லது ரியல் எஸ்டேட் துறையாக இருக்கலாம். சேலஞ்சஸ் என்பது தவிர்க்க முடியாதாக இருக்கும். அவர்கள் தங்களுடைய பலவீனங்கள் என்பவற்றை தாண்டி அந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய துறைகளை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான சவால்களாக நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். அதை எதிர்கொள்வதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது? டெக்ஸாகவும் இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாகவும் இருக்கலாம். What are the challenges day-to-day activities? Challenges என்னன்னு சொன்னால், எஸ்பெஷலி எங்கள் இதில் mostly taxes. ஒரு பக்கத்தில் they don't want to pay, இன்னொரு பக்கத்தில் they want to be they want to get most out of it. They want to get most out of it. And they don't want to be audited. That's it. Tax pay ஒன்றும் இல்லாது audit பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் it's very hard. I think awareness is very important. The importance of tax. முதலாவது வந்து what I do is to come over this problem, I educate my clients. Okay, here is what it is. நீங்கள் இதை இப்படி பிள்ளையாக செய்தீங்கன்னு சொன்னால் இன்டெக்ட் இல்லாட்டியும் ஒரு 4 வருஷம் தாண்டியோ 5 வருஷம் தாண்டியோ இதில் பிரச்சனையாக தான் வந்து செய்யணும். நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அப்போ ஒரு இப்போ எங்களோட அப்பா நடுக சொல்லுவார், போய் சொன்னால் நடுக போய் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒரு ரை சரியாக செய்துட்டா ஒரு பெரிய ஒன்று சேர்த்து அப்படியே விட்டுருணும். அதேமாதிரி தான் டேக்ஸ். ஒரு தடவை சரியாக செய்துட்டோம்னு சொன்னால் அப்போ பேசிக்கலி எஜுகேட்டிங் த கிளைண்ட்ஸ், லைக் யூ செட், bringing awarenessன்னு சொன்னால் that's part of it. But you know, I try to, when people come in with the wrong mind, I try to educate them and tell them and guide them the right way. That's how I overcome my issues. Renuka, real estate market is struggling, interest rate gone up, prices are struggling still. So how do you manage this situation? Well, living in Canada, I think we're still in a great economy. The market is always changing, but we're evolving with the market, right? I know interest rate just went up 0.25% today, but whatever it is, no matter where the market is, we're always doing okay. There's nobody really falling down, or I think it's just we need to learn, like he said, be aware of the market, and as consumers, as professionals, to educate our clients,
we need to evolve with the market. Wherever the change is happening, we need to change. So right now, we need to educate our buyers and sellers. What we had in April is no longer, right? The market has changed. So it's just becoming aware with that and educate. So we're always educating our realtors with all the different changes and how to help their consumers, right? So with that education, I think long as the consumers are well educated, consumers nowadays, they understand. There's Google, there's news, there's Facebook even, right? So consumers, before even coming to us, they know where we are at the market. So as realtors, we always tell our realtors, you know, make sure you know where the market is, do your homework. When you meet the consumers, educate them as much as you can. And when there's good education there, the consumers will make the right decision. And yes, and I think right now, as much as we say the market is struggling and whatever, I think it's balancing. Right? In April, normalizing. Yes, because in April we were paying like maybe 200,000 more than what the property is worth, right? So we had a great, you know, it was hitting the lotto in April, and now I think we are just coming to the real world, to reality, right? So I think by September we'll be back. We'll be okay again. அந்த தகவலோடு நாங்களும் இந்த பகுதியில் இந்த நேர்காணலின் முதல் பகுதியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம். கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்துடைய கோஆபரேட் ஸ்பான்சர்ஸாக இணைந்திருக்கக்கூடிய ரீமேக்ஸ் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்துடைய புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் ரேணுகாராமன் மற்றும் மயூரன் தர்மபாலன் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் நிறுவனத்தின் அதிபர் மயூரன் தர்மபாலன் ஆகியோர் இந்த பகுதியில் சந்தித்திருந்தோம். இருவருக்கும் நன்றி. உங்களுடைய வர்த்தக முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் இணைந்து கொள்கிறோம். டிஇடியின் சிறப்பு நேர்காணலில் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்துக்கு அனுசரணை வழங்குகின்ற கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஸோடான இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியில் இப்போது இந்த இரண்டாம் பகுதியிலே நாங்கள் இருவரை சந்திக்கின்றோம். லெண்டீஸ் என்கின்ற நிறுவனம் மற்றும் மோட்கேஜ் அலையன்ஸ் ஆகிய நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் மட்டுமல்லாமல் மோட்கேஜ் துறையிலும் நீண்டகால அனுபவம் கொண்ட ராம் ஆனந்தப்பா அவர்களோடு இருக்கின்றார். அதேபோல் தமிழர்களின் நிர்வாகத்தில் உலகத்தரத்திலான ஒரு உணவு நிறுவனத்தை மாக்கம் பகுதியில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கர் பாலச்சந்திரன் சதனரமா நிறுவனத்தின் அதிபர். இருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் கேட்டவர்கள் போல்தான், ஏன் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்துக்கு அனுசரணை வழங்க வேண்டும் என்று தீர்மானித்தீர்கள்? இத்தனை வருட காலம் இருந்த பின்னர் இப்போதுதான் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், என்ன காரணம்? இவ்வளோ நாளும் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்பயுமே வந்து தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு எப்பயுமே ஹெல்ப் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். But Ajit Anna Vandam Brahe, we saw a huge difference in the whole chamber. There's a lot of new changes he brought in. He brought in a lot of younger generation, which made us, we wanted to be part of it, being with the younger generation. Because prior to that, a lot of older generation was there, with all due respect, but எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது புதுசாக வந்து வரும்போது யங் ஜென்ரேஷனோட ஒர்க் பண்ணும்போது. நெட்வொர்க்கிங் ஈஸி. எஸ் கரெக்ட். And just to follow up on the இதில், but I think on the எங்களோட டைம் ஃப்ரேமும் kind of suited in the time. So in the last 2 years, I mean the growth order we kind of match with, because நாங்களும் ஒரு new venture in the year. And the approach of Ajit Anna plus his team, Cubus and Vadanan, like who I've known. So I will work பண்ணேக்கல, it was just an easy to merge. என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது வர்த்தக சம்மேளனத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு as a business owner? What do you expect from Chamber of Commerce? More events, for networking events for younger generation, like anyone who's coming in, anyone who's in the entrepreneurs, to get together more often and have a get together where how can you improve our business, in sense of for example table talk, right? Business la irukrakal vandu it's like a mastermind basically, right? So having a mastermind talking about உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் என்ன செய்தீங்க, சில நேரத்தில் வந்து அது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்களோட பிஸ்னஸ்லேருந்து நாங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தரலாம். ஸோ தோஸ் ஆர் திங்ஸ் தட் இஃப் வி கேன் பிரிங் இன் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், mastermind is the best thing. Like anyone can just everyone would appreciate that. Hospitality industry எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரிதாக அதிகம் ஈடுபடுவதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுகின்ற அல்லது அச்சப்படுகின்ற ஒரு விஷயம். அதை துணிந்து அதுவும் வித்தியாசமான முறையிலே ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்களை பொறுத்தவரையில் வர்த்தக சம்மேளனத்திடமிருந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? Well, கொஞ்சம் I think அந்த open concept and the competition என்று பார்க்காம, இப்போ the way இப்போ எங்களோட பிஸ்னஸில் வந்து there's other food vendors இருக்கணும் எங்களோட இண்டஸ்ட்ரிக்கில், பட்
நான் ஓப்பன் பண்ணோன்னே சில பேர் வந்து ஓப்பன் ஆர்ம்ஸாக வந்து இது எப்படி செய்தா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி செய்தா ஸோ அந்த ஓப்பன் ஃபார்ம் பட் அதுக்குண்டு ஒரு பிஸ்னஸ் இப்படி ஒரு நெட்ஒர்க் இருக்கல தென் வி could all share ideas. Don't look at it as a competition இல்லாமல் ஒரு sharing ideas and views to help each other grow as a community. If I do well, then I could help the younger generation, somebody. So இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்க போகிறாண்டு வந்து காய்ச்சா we could help them. Like I do that now, just to give them ideas. Do this. This is the mistake I lost money on, or this is my biggest mistake, or this is my biggest regret. So I share the views and ideas, so it helps somebody else succeed. Rather, I don't want to see anybody fail. That's my knowledge sharing. Yeah, sharing the knowledge. Yeah. ராம், நீங்கள் நீண்ட காலமாக மோர்கேஜ் துறையில் இருக்கிறீர்கள். இருந்தாலும் உங்களுடைய லெண்டீஸ் நிறுவனத்தை பற்றியும் மோர்கேஜ் அலையன்ஸோட உங்களுடைய கனெக்ஷன் பற்றியும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நிறைய பேருக்கு என்ன தெரியும், மோர்கேஜ் இண்டஸ்ட்ரியில் நான் 14 வருஷமாக மோர்கேஜில் இருக்கிறேன். நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு கம்பெனி கொண்டு வந்தாங்க, லெண்டீஸ், விச் இஸ் வி யூஸ் த RRSP, RESP மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதை மாதிரி நிறைய இதுகள் வந்து ஆக்களுக்கு வந்து 60-65 வயசு வரைக்கும் அதை யூஸ் பண்ணாமல் போகிற ஒரு காசு நிறைய பேர்கிட்ட இருக்குது RRSP. பட் என்ன நடக்கிறேன்னா அதை வந்து அப்படியே இருக்கும் 65 வயசு வரைக்கும். அதுக்கு பிறகு தான் வந்து அது ரிஃபா மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் பிளானாக எடுக்கிறீங்க. ஆனால் நாங்கள் லெண்டீஸுக்களால் வந்து என்ன செய்கிறோம்னா வந்து அந்த RRSP காசை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு we are not withdrawing the funds, but we are giving an 8% return, where a lot of people what they tend to do is that when they have an RRSP அதை வந்து கொண்டு போய் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறது. அதை போடும்போது 1-2% தான் கிடைக்கும். நாங்கள் என்ன செய்கிறோம்னா அதை எடுத்து வந்து 8% ரிட்டர்ன் எங்கள் கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துக்கொண்டு இன்வெஸ்டர்ஸுக்கு செக்யூர்ட், and we are 100% guaranteeing by real property. So when we take 8% நாங்கள் கொடுக்கும்போது இந்த காசு எடுத்து நாங்கள் வந்து லெண்ட் பண்ணுறோம் on real estate. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து லீன் போட்டு தான் வெளில காசு போகுது. அதுவும் இல்லாமல் we have up to $5 million in insurance, where that will just cover up if we are giving a property. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு கொடுக்குற காசு வந்து ஒரு நாள் துளையாமல் இருக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது எங்களுக்கு. So we are doing everything in a way that in a proper structure where people won't lose their RRSP and they will also get a very good high return. ஸோ அதான் மீன். அதை விட மோர்கேஜ் அலையன்ஸ் ஊடாக ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் மோர்கேஜஸும் செய்து கொண்டு இருக்கு. கரெக்ட். என்ன ஸ்பெஷாலிட்டி ராம்? எல்லோருக்கும் ராமானந்தப்பாவை தெரியும், மோர்கேஜ் என்ற உடனே உங்களோட பேர் தான் வெளியில் வருது. ஸோ என்ன ஸ்பெஷாலிட்டி? ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் அதர்ஸ்? I like to educate the clients up front, right? இப்போ என்னட்ட வந்து பெற clients வந்து people have a name. I have created, I would say, a name that okay, Ramu படிக்க முடியாது, படிச்சீங்களா Ram, he'll be able to get it done. The reason I'm saying this is படிக்க முடியாது. I'm busy trying to help clients. That's the problem. When I'm talking to a client, I usually like to give the client அந்த டைம் நான் உங்களோட இருக்கிறேன், இப்போ 1 hour உங்களோட இருக்கிறேன், அந்த 1 hour I give it to you 100%. So I'm not picking up the phone and saying hello in between. So அதாலே நிறைய phone calls miss பண்ணுறேன். But at the same time I have assistants who help me out. So a lot of people don't like to talk to the assistant, they like to talk to me. அதான் இருக்கிற இது. எடுத்தால் வந்து லைக் யூஸ்வலாக வந்து we educate the clients எப்படி நாங்கள் மோகேஜ் செய்கிறோம், என்னென்ன இருக்குது, என்ன பாதிப்புகள் வரலாம், இந்த மோகேஜ் எடுத்தால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ எஜுகேட் பண்ணும்போது they are very happy. அதனால் வந்து எனக்கு ரிப்பீட் கிளைண்ட்ஸ் வருது. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் இட்ஸ் பீன் குட். சதர்ன் அரோமா ஒரு வித்தியாசமான உணவு விடுதி. நாங்கள் பார்த்த பாரம்பரியம் மிக்க உணவுகளை பாரம்பரியத்தின் சுவை மாறாமல் தருகின்ற ஒரு உணவகமாக இருக்கிறது. அதே வேளையில் அந்த பாரம்பரியத்தின் குண இயல்புகளை கொண்டு வரக்கூடியதாகவும் அந்த கடையின் அமைப்பு இருக்கிறது. How did you get this thought of developing a restaurant like this? I think on the 15 years old, parents told me to go to my first job, fast food industry, learning the basics of customer service at Tim Hortons. And then every way through, you learn something from other restaurants, working at it. And being a foodie and working in the banking industry in downtown, I used to go out to every restaurant. So being a vegetarian, I always found how do I utilize a vegetarian option and how do I make it from a meat dish to vegetarian. So this is how I got into the roots of it. And then I took every little thing that I saw over the years from other places and then kind of like combined it together. The only problem was I had this idea for almost 10 to 15 years, I think, but didn't have the financial resources. And then finally my father-in-law, being the partner, helped me to actually venture out on my own and help me to establish his business. The interior was totally different and amazing.
How that was happening? That is because being a wedding planner and having that creative side of it kind of led me into that concept, and then also working with one of my good friends in the decor business, we both sat and just juggled around ideas, thought process. So what kind of special foods you have, and why Southern Aroma is so different? It's because you're generating, it's the concept is food. You can't change food, you can't change a kotoroti, but it's how you present one thing, right. How young generation want to eat. Mm-hmm. I think that's what we were, so like for example, a simple concept, French fries, but how we make it a poutine is using a butter chicken sauce to make it a poutine. It gives you the fusion of Indian and Canadian, right? It's emerging, right? But what makes it interesting is for the vegetarians to have the mock meats, the mock chicken, the mock fish, mock shrimp. So that entices vegetarian people to come out. Right. The challenges, very important part. Everybody faces challenges in their life. The business is small. Yeah. So Ram, we can start with you. What are the challenges? Challenges, a lot of challenges, but it's just like it really depends on how you overcome the challenges, right? Every way you go, there's always challenges comes up, but again, I don't know how to explain that in a way, how to come about challenges, but I think I somehow came across the challenges and I came about like around it. In any way, Chambers could help you? Again, Chambers, my whole thing is that like we have to create something unique, right? Mm-hmm. That nobody has. Right. Something that already Chambers is going extra mile, doing the extra mile to go and do all this stuff, and this should continue. Right. This shouldn't just like this year, 2 years we just did it. Finished. Yeah, right? So it should be ongoing where they should just like bring in different ideas. And I am a strong believer about a mastermind group. Mm-hmm. Having a mastermind, it's not only it's going to help one business, it's going to help a lot of businesses, right? So it's just like it's get together, having like right now we're here, we're talking about stuff, and then I feel like when we are talking about, there's so many things that he's even telling us about the challenges that he came across in the business, right? And like that. So it's something that we can. He's gonna just. Yeah, of course. Yeah. Go ahead, Sean. Challenges. Every day. Every day there's a new challenge, but you take it as a positive spin on it. Mm-hmm. Everything happens for a reason. Right. I'm in it because of God's grace, and I know there's a way He would find a way to a solution, and and that's the positive spin on it. But sometimes adversity does take a personal toll on you, but it's also you got to take it as a positive spin. Like we try to encourage ourselves, and hopefully everything will resolve on their own. Right? Sometimes you do that extra mile to make sure everybody's happy and satisfied. And in the food industry, it's hard to satisfy 100% of the people. As much as yours is a totally different segment from us, but I personally think if you could satisfy 40 to 60, 50%, you've kind of met your 100% goal in the food industry, right? It's a total different ball game. But like you personally would like a little bit more salt, you would say it's too much salt. So it's finding that middle ground. Yeah. And so that's the challenges. But I think the key to any business or anything is having really good support system, which is your staff. Your staff is the key to your business. They're your face, front, back, left, right, a good family system to nurture you, and I think that helps overcome all of this. Thank you very much, Ram, and thank you very much, Shankar, for thank you. Thank you. கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் கோஆபரேட் ஸ்பான்சர்ஸாக இணைந்திருக்கக்கூடிய LNDC மற்றும் சதோன் அரோமா ஆகிய 2 நிறுவனங்களின் அதிபர்களையும் இந்த தருணத்திலே சந்தித்திருக்கின்றோம். அவர்களுக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். மீண்டும் எப்பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்கள். நன்றி.